வணக்கம் மக்களே, நம்பர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். சரிங்களா? அதாவது பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு எண் மட்டும் தனிப்பட்ட முறையில இருக்குதான். அதாவது இந்த இந்த சீக்வன்ஸ்க்கே தொடர்பில்லாம இருக்குதான். அப்படிப்பட்ட அந்த தொடர்பில்லாத எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல நான் எழுதிக்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிக்கிறேன். 6, 11, 21, 41, 81, 171, 321, அதுக்கடுத்து கடைசி என்ன இருக்கு? 671. சரிங்களா? முதல்ல கடைசி அதை பார்த்துக்கலாம். முதல்ல இது எப்படி தொடருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கணக்கு, 2021ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அந்த 641 மட்டும் நான் எழுதல. சரி, இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? இருக்கட்டும், அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த 6ம் 11க்குமான ரிலேஷனை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் வர்றதுக்கு நீங்க இந்த ஆப்ரேஷன்ஸை எதை வேணா பயன்படுத்திக்கலாம். பிளஸ், அதாவது மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது மட்டும் இல்லாம ஸ்கொயர், கியூப். சரிங்களா? இந்த ஆரத்திலையும் நீங்க எதை வேணா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஆனா இப்படி பயன்படுத்தல இந்த நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஏதோ ஒரு நம்பரை கூட்டையிலையோ, கழிக்கலையோ, மல்டிப்ளை பண்ணலையோ, டிவைட் பண்ணலையோ, ஸ்கொயர் பண்ணலையோ, கியூப் பண்ணலையோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? அடுத்த எண் கிடைக்கணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட் இங்க. சரி, இப்போ இந்த 6ல இருந்து 11 கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணா போதும்? முதல்ல கூட்டி பாருங்க. சரிங்களா? அந்த இருக்கிற நம்பர்ல இருந்து ஒன்ன கூட்டையில அடுத்த நம்பர் வர்ற மாதிரி பாருங்க. கூட்டல் ஃபெயில் ஆயிருச்சுன்னா அடுத்த ஆபரேஷனுக்கு போய்க்கலாம். சரிங்களா? சரி, 6ல இருந்து நான் எத்தனை கூட்டினாங்க எனக்கு 11 வரும்? 5 கூட்டினா 11 வரும். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 11ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 21 வரும்? திரும்ப நான் 10 கூட்டணும் இல்லையா? 10 கூட்டினா எனக்கு 21 வரும். சரி, இப்போ 21ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 41 வரும்? 20 கூட்டினா 41 வரும். சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இப்போ இந்த 41ல இருந்து எத்தனை கூட்டினா 81 வரும்? 40 கூட்டணும். சரிங்களா? அப்பதான் எனக்கு என்ன வரும்? 81 வரும். சரி, இப்போ இந்த 81ல இருந்து எத்தனை கூட்டினா 71 வரும்? 90 கூட்டணும். சரிங்களா? 90 கூட்டினா எனக்கு என்ன வரும்? 81 வரும். சாரிங்க, 171 வரும். 81ல இருந்து 90 கூட்டினா எனக்கு என்னன்னு வரும்? 171 வரும். சரிங்களா? சரி, அப்போ இந்த 5, 10, 20, 40 இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். 5 2ஆல பெருக்கணும்னா எனக்கு 10 கிடைக்கும் இல்லையா? 10 2ஆல பெருக்கணும்னா எனக்கு 20 கிடைக்கும். சரி, 20 திரும்ப நான் 2ஆல பெருக்கணும்னா 40 கிடைக்கும். ஆனா 40 2ஆல பெருக்கல எனக்கு என்னதான் கிடைக்கும்? 80 தான் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு 80 தான் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு தொடருது. சரிங்களா? எப்படி கூடியிருக்கு? 5, 10, 20, 40ன்னு கூடியிருக்கு. அப்போ இந்த 5ல இருந்து 2 கூட்டினா எனக்கு 10 கிடைக்கும். 10ல இருந்து 2 கூட்டினா 20 கிடைக்கும். 20ல இருந்து 2 கூட்டினா 40 கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி தான் தொடருது. சரிங்களா? 3 லேயரா தொடருது, பாத்துக்கோங்க. சரிங்களா? அது எப்படி கூடியிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு தொடர்பு இருக்கு. அது கூடியிருக்கிறதுல ஒரு தொடர்பு இருக்கு. 2 2 என்ன இருக்கு? 2 மடங்குகளா போயிருக்கு. சரிங்களா? 5ஓட 2 மடங்கு என்னது? 10. அந்த மாதிரி போயிருக்கு. சரிங்களா? அப்போ அடுத்ததான் எனக்கு 80 தான் வரணும். அந்த சீரீஸ் எப்படி தொடருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இதுக்கப்புறம் உள்ளதை பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களாங்க? இதே என்ன ஆயிருச்சு? ஃபெயில் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து நான் அதாவது 40க்குள்ள 2 பேருக்குன்னா 80 தான் வரணும். ஆனா எனக்கு என்ன ஆயிருச்சு? 90ன்னு வந்துருச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய இதுதான் என்னவாக இருக்கு? தவறாக இருக்கு. சரிங்களா? மிச்சம் எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? ஓகேவா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தெரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டாங்க? கீழ்கண்ட 5 எண்களில் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகிறது. அக்குழுவை சேராத எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு, 2019ல கேட்கப்பட்ட கேள்வி. இருந்துட்டு போட்டோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 11, 13, 15, 17, 19ன்னு சொல்லிட்டு ஒரு 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 5 எண்கள்ல ஒரு 4 எண்கள் என்னவாக இருக்குதான்? ஒரே குழுவாக இருக்குதான். ஒரே குழுனா என்ன? ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்குதான். சரிங்களா? சரி, அப்போ ஒரே ஒரு எண் மட்டும் அந்த 4 கூட சேரவே முடியாதான். சரிங்களா? அப்படிப்பட்ட சேராத ஒரு எண் இருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த 11, 13, 17, 19 இதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? ஒரு பிரைம் நம்பர் மாதிரி இருக்கா? அதாவது 11, 13, 17, 19 இது எல்லாமே ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் தானே வகுப்படும், வேற எதாலையும் வகுப்படாது இல்லையா? ஆனா இந்த 15 அப்படி கிடையாது. சரிங்களா? 5ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும், 15ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், இப்படின்னு சொல்லிட்டு இந்த 5க்கு பல முகங்கள் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த
11 13 அதெல்லாம் அப்படி கிடையாது. 11 1ஆலையும் 11ஆலையும் தான் வகுப்படும். 13 13ஆலையும் 1ஆலையும் தான் வகுப்படும். 17 1ஆலையும் 17ஆலையும் தான் வகுப்படும். 19 1ஆலையும் 19ஆலையும் தான் வகுப்படும். சரிங்களா? ஆனா இந்த 15 அப்படி கிடையாது. சரிங்களா? 15 பிரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? அப்ப 15 தான் இந்த கூட்டத்துக்குள்ள சேராது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். find the left number in the given series அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கோடு போட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல எழுதிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. 2 7 14 23 இங்க ஏதோ ஒன்று விடுபட்டு இருக்கு. இங்க 47. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, முதல்ல கூட்டியே பாருங்க. சரிங்களா? 2ல இருந்து எத்தனை கூட்டினாங்க எனக்கு 7 கிடைக்கும். 2ல இருந்து 5 கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 7ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 14 கிடைக்கும். 7 கூட்டணும். 7 கூட 7 கூட்டினா தான் எனக்கு 14 கிடைக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ 14 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 23 கிடைக்கும். 14 கூட நான் 9 கூட்டணும். அப்போ தான் எனக்கு 23 கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கிறத பாருங்களேன். முதல்ல 5ல ஆரம்பிக்கு. சரிங்களா? 5க்கு அப்புறம் 5க்கும் 7க்குமான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு? 2ஆக இருக்கு. சரிங்களா? 5ல இருந்து நான் 2 கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5ல இருந்து நான் 2 கூட்டையில எனக்கு 7 கிடைக்கும். சரிங்களா? 7ல இருந்து திரும்ப நான் 2 கூட்டையில எனக்கு 9 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன இருக்குங்க? 5 கூட 2 கூட்டினா 3 லேயரா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? அந்த அதாவது இங்க இருந்து இங்க கூடியிருக்க எண்ணுக்கும் இங்க இருந்து இங்க கூடியிருக்க எண்ணுக்கும் எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு? 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து இங்க கூட்டையில 5 இங்க இருந்து இங்க கூட்டையில என்னது 7. இந்த 2 நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2 தான். சரிங்களா? 3வது லேயர்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து இங்க கூட்ட அதாவது 14 வரதுக்கு எத்தனை கூட்டணும்? 7 கூட்டணும். இங்க இருந்து 23 வரதுக்கு எத்தனை கூட்டணும்? 9 கூட்டணும். அப்போ இந்த 7க்கும் 9க்குமான டிஃபரன்ஸ் என்னது? 2 தான். சரிங்களா? 7 கூட 2 கூட்டினா எனக்கு 9 வந்துடும். சரிங்களா? 3வது லேயர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்களா? 2 கூடுது. சரிங்களா? அந்த இங்க கூடி இருக்க இங்க எல்லாத்துலயும் கூடி இருக்க. சரிங்களா? அவங்க கொடுத்திருக்க அந்த மெயின் சீக்வன்ஸ்ல கூடி இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு? 2ஆக இருக்கு அப்படிங்கிறது புரியுதாங்க? சரி, அப்ப திரும்பியும் இங்க நான் என்ன பண்ணணும்? இந்த 9 கூட 2 தானே கூட்டணும். 9 கூட 2 தானே கூட்டணும். சரி, 9 கூட 2 கூட்டினா எனக்கு எத்தனை கிடைக்கும்? 11 கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? 23 கூட எத்தனை கூட்டணும்? 11 கூட்டணும். புரியுதாங்க? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? 3வது லேயர் சேமா இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? சரி, அப்ப 23 கூட 11 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்குமா? சரி, இப்பதான் மெயின் பிக்சருக்கே வரப்போறோம். இவ்வளவு இந்த 34ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 47 வரும். 34ல இருந்து நான் எத்தனை கூட்டணும்? 13 கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 47 கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணும்? அந்த 3வது லேயர் சேமா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த 11க்கும் 13க்குமான டிஃபரன்ஸ் என்னது? 11 கூட திரும்ப நான் 2 கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 13 கிடைச்சிடும். அப்ப சேமா தான் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது புரியுதாங்க? 3வது லேயரை பார்த்தாலே தெரியுதா? எல்லாத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னதான்? 2 தான். எல்லாத்துக்கூட 2 கூட்டினா அடுத்தது வந்துருது. சரிங்களா? செகண்ட் லேயர் வந்துருது. சரிங்களா? அப்ப இப்படிதான் தொடர்ந்து இருக்கு. இப்படியும் கணக்குகள் வரும். சரிங்களா? பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணும். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். அப்ப ஆன்சர் என்னது? விடுபடக்கூடிய இடத்துல வரக்கூடிய என்னது? 34. சரி, அடுத்த क्वेश्चन போறோம். the next term of the sequence. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரெண்டான கணக்கு. சரிங்களாங்க? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படிலாம் கணக்குகள் வருது. சரிங்களா? 2018ல கேட்கப்பட்ட கேள்வி நெக்ஸ்ட் சம் ஆஃப் த சீக்வன்ஸ். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ்ல உள்ள அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஏபிஜிபி படி போக முடியாது. சரிங்களாங்க? அப்படி போக முடியல அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு ரீசனிங். சரிங்களா? ஒரு லாஜிக்கோட திங்க் பண்ணி அதுக்கு அடுத்து உள்ளதா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? ஏபிஜிபி வழியே போக முடியாது. வேணா பாத்துக்கோங்க. ஏபி அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த தொடர் கரெக்டா இருக்கணுமே. சரிங்களா? ஏபி அப்படிங்கறத பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதாவது 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் கழிச்சு பார்க்கணும். 3வது டேர்ம்ல இருந்து 2வது டேர்ம் கழிச்சு பார்க்கணும். அது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா தான் ஏபி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 4th டேர்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஏபியா இருந்துச்சுன்னா. ஒருவேளை ஜிபியா சீக்வன்ஸ் ஜிபியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? T2 by T1 equal to T3 by T2. சரிங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ஒரு ஜிபி. சரிங்களா? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கதா அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம 4வது டேர்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆனா இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. சரிங்களா? வேணா பண்ணி பாத்துக்கோங்க. அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா லாஜிக்கா திங்க் பண்றதுக்கு 9 35 91 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இதை முதல்ல கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. நீங்க கூட்டி பாருங்க. இது 3 சேமா வராது. சரிங்களா? கழிச்சு பாருங்க, சேமா வராது. இதுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா n³
பிளஸ் n plus 1 the whole cube சரிங்களா n cube plus n plus 1 the whole cube. அதாவது இது வந்து நம்மளுக்காக தான் ஜெனரேட் பண்ண தெரியணும் சரிங்களா. இப்போ ஒரு ஈவன் நம்பர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2n ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆட் நம்பர்னா என்னன்னு சொல்லுவோம் 2n plus 1 ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா n அப்படின்னு சொல்லுவோம். அப்போ n varies from 1 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் இது சரிங்களா. நம்மளுக்காக இதை வந்து என்ன செய்ய தெரியணும் லாஜிக்கா திங்க் பண்ண தெரியணும் சரிங்களா. இந்த ஈவன் நம்பருக்கு நம்ம கேட்டாலே சொல்லிடுவோம் 2n சொல்லிடுவோம். ஆட் நம்பருக்கு கேட்டாலே 2n plus 1 சொல்லிடுவோம் சரிங்களா. இந்த சீக்வன்ஸ்க்கு எப்படி தொடரும் அப்படின்னா n cube plus n plus 1 the whole cube அந்த மாதிரி தொடரும் சரிங்களா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த n-க்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா 1 2 3 அப்படி போய் என்ன அப்படி 1 2 3 1ல இருந்து ஆரம்பிக்கணுங்க அந்த n சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நான் n-க்கு பதிலாக 1 போடுறேன் 1 cube plus n plus 1 என்னது 2 cube சரிங்களா. 1 cube என்னது 1 2 cube என்னது 2 2s are 4 4 2s are 8 சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 9 கிடைச்சிரும் சரி. இப்போ n-க்கு பதிலாக நம்ம 2 போடணும் சரிங்களா. 2 cube plus 2 plus 1 3 cube சரிங்களா. அப்போ 2 cube என்னது 8 plus 9 cube 3 cube என்னது 27 3 3s are 9 9 3s are 27 சரிங்களா. அப்போ 8 27 கூட்டினா 35 கிடைக்கும் சரிங்களாங்க. சரி இப்படிதான் தொடருது அப்படிங்கிறது புரியுதா. இதுக்கு அடுத்து 91 வந்துடும் சரிங்களா. 91 பாருங்க முதல்ல என்ன பண்ணணும் நான் n-க்கு பதிலாக 3 போடணும் 3 கியூபு பிளஸ் 3 இன்ட்டு 1 4 கியூப்னு கிடைக்கும் சரிங்களா. 3 கியூப் என்னது 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 சரிங்களா 27. சரி 4 கியூப் என்னது 4 இன்ட்டு 4 16 16 இன்ட்டு 4 64 கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட 91 கிடைச்சிடும். அப்போ எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் வந்து இந்த கணக்கை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோ சரிங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி கணக்குகளுக்கு உங்களுக்கே ஃப்ரேம் பண்ண தெரியணும் சரிங்களா. அதெல்லாம் நிறைய பிராக்டிஸ் ஆல மட்டும்தான் வரும் சரிங்களாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 4 போடணும் இல்லையா. ஏன்னா 1 2 3 மூணுத்தையுமே போட்டாச்சு. இப்போ 4 போடணும் சரி 4 கியூப் சரிங்களா. பிளஸ் 4 plus 1 எத்தனை 5 கியூப் சரி 4 கியூப் என்னது இப்போ தான் பார்த்தோம் 64 சரிங்களா. பிளஸ் 5 கியூப் என்னது 125 5 இன்ட்டு 5 25 25 இன்ட்டு 5 125 சரிங்களா. இப்போ இதை கூட்டணும் 64 125 கூட்டணும் அப்படின்னா 189 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கான் சரிங்களா. 8 அதாவது ஒரு எண்ணாக எந்த ஒரு ஜோடி எண்ணாக இருந்தாலும் அதுல 8 ஒரு எண்ணாக இருக்கணுமா. அப்படிப்பட்ட எத்தனை எண்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. சரி இந்த போட நம்ம முக்கியமான கணக்கு 2018 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி முதல்ல என்ன பண்ணும் இந்த 8 கூட என்ன பண்ணும் இந்த 8 கூட 5 எழுதணும் சரிங்களா. 8 கூட 5 எழுதணும் 8 கூட 2 எழுதணும் 8 மட்டும் முதல்ல வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் என்னங்க எல்லா நம்பரையும் எழுதுங்க சரிங்களா. மற்ற எல்லா நம்பரையும் எழுதுங்க சரிங்களா. 8 ஏன்னா 8 ஒரு ஜோடியா வைக்க சொல்லியிருக்காங்க. 8 எந்த ஒரு ஜோடி எண்ணாக இருந்தாலும் அதுல 8 ஒரு நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா. 8 முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் 5 8 அதுக்கடுத்த நம்பர் 2 8 அதுக்கடுத்த நம்பர் 1 8 அதுக்கடுத்த நம்பர் 7 8 அதுக்கடுத்த நம்பர் 6 சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இப்போ அதையே திரும்ப ரிவர்ஸ்ல எழுதுங்க சரிங்களா. எல்லா நம்பர் கூடயும் எல்லா நம்பரையும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இங்க என்ன எழுதியிருக்கோம் முதல்ல 8 எழுதியிருக்கோம் அதுக்கடுத்து 5 எழுதியிருக்கோம் சரிங்களா. இப்போ அப்படி மாத்தி எழுதுங்க 5 8 2 8 1 8 7 8 இங்க 6 8 இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா. 88 எழுதலாமா. அவங்க ரிப்பீட் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லலையே 88 எழுதலாமா. 88 ஒரு ஜோடி தானே. அப்போ 0 8 தான் போடக்கூடாது சரிங்களா. 0 8 தான் போடக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பர் 0 அப்படிங்கிற நம்பரே இங்க இல்ல அதனால அதை போட முடியாது சரிங்களா. இந்த மாதிரி தான் அப்ப எழுதணும். அப்போ 5 10 இங்க 1 11 அப்போ மொத்தம் எத்தனை ஜோடிகள் நம்மளால எழுத முடியுது 11 ஜோடிகள் எழுத முடியுது சரிங்களா. அப்போ முதல்ல இதை எழுதிக்கோங்க அதை திரும்ப மாத்தி எழுதிக்கோங்க அதே நம்பரை 2 முறை எழுதிக்கோங்க சரிங்களா. இப்படிதான் ஒரு ஜோடி எத்தனை ஜோடிகள் நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Find the wrong number in the sequence சரிங்களா. இதுல தவறான அந்த எண்ணை இந்த வரிசையில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். 125 127 130 135 142 153 165 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுல ஏதோ ஒண்ணு தவறாக இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி 125ல எத்தனை கூட்டினாங்க எனக்கு 127 கிடைக்கும் 2 கூட்டினா 127 கிடைக்கும்.
127 கூட 3 கூட்டினா எனக்கு 130 கிடைச்சிரும். 130 கூட 5 கூட்டினா எனக்கு 135 கிடைச்சிரும். சரி, 135 கூட 7 கூட்டினேன் அப்படின்னா, ஆமா 7 கூட்டினேன் அப்படின்னா 142 கிடைச்சிரும். 142 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 153 கிடைக்கும்? 11 கூட்டினா எனக்கு 153 கிடைச்சிரும். சரிங்களா? சரி, 153 கூட அதாவது எத்தனை கூட்டணும், அதாவது எத்தனை கூட்டினா எனக்கு 165 கிடைக்கும்? 12 கூட்டினா 165 கிடைக்கும். சரிங்களா? இப்பதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னது பார்க்க போறோம், இது எப்படி தொடர்ந்து இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் என்ன எண்கள்ங்க? பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, அப்போ 2, 3, 5, 7, 11 தொடர்ந்து இருக்கு. அப்போ 11க்கு அடுத்துள்ள பகா எண் என்னது? அதுக்கு அடுத்து உள்ள பிரைம் நம்பர் என்னது? 13 தானே. அப்போ இங்க 12 கூடி இருக்கு. சரிங்களா? அப்போ 12 கூடி 165 இருக்கு. அப்ப அது மட்டும் தானே தவறாக இருக்க முடியும். ஆப்ஷன் டி தான் சரி. ஏன்னா எல்லாமே பிரைம் நம்பர் வரிசையாக கூடுது. அது மட்டும் தான் 12 பிரைம் நம்பர் கிடையாது. 13 தான் பிரைம் நம்பர். 13ஆகத்தான் கூடி இருக்கணும். இங்க 12ஆக கூடி இருக்கு. 12ஆக கூடி 165 வந்திருக்கு. அதான் தவறானது. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.